சரி, இன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கும் நேற்று பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசும்போது உங்கள் கட்சியில் உள்ள திராவிடம் என்ற வார்த்தைக்கு சொல்லுன்னு கூட சொல்ல வார்த்தைக்கு முதல்ல பொருள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அறிஞர்களை வைத்து கண்டுபிடிங்க அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி அண்ணாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும், இந்த சனாதனம் சனாதனம் நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு. அதாவது வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறியக்கூடாதுங்கிற மாதிரி ஐயா சனாதனத்தின் ஒட்டுமொத்த உருவமே திமுக தான். கருணாநிதிக்கு பிறந்துட்டாரு அப்படிங்கிறத தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு திமுகவின் தலைவராக வருவதற்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு? நீங்க ஸ்டாலினுக்கு பிறந்துட்டீங்க, அதை தவிர திமுகவின் இளைஞர் அணி தலைவராக வருவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வரைக்கும் நான் கூட 2017 ஜெர்மனியில் இருக்கும்போது கட்சி உறுப்பினரான, நாம் தமிழர் கட்சி உறுப்பினரான. எனக்கு அடுத்து 2019 அப்புறம் வந்து இவர் வந்து அரசியலுக்கு வந்தார். எனக்கும் ஜூனியர். நீங்க 5 ஆண்டுகளை நீங்க வந்து தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னா வந்து இதுதான் சனாதனம், இதுதான் சனாதனம். கனிமொழி கருணாநிதி, கனிமொழிக்கு பின்னாடி கருணாநிதிங்கிற பேர் இல்லை அப்படின்னா கனிமொழி இன்னைக்கு யார்? எந்த மக்கள் போராட்டத்துக்காக பேசியிருக்கிறாங்க? நீட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன குரல் கொடுத்தாங்க? 10 விழுக்காடு இடஒதுக்கீடு என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? அதனால வந்து கருணாநிதி குடும்பம் இவங்க தான் திமுகவின் தலைவராக ஆக முடியும், மகளிர் அணி தலைவராக ஆக முடியும் அப்படின்னா இதான் சனாதனம். ஐயா சனாதன ஒழிப்பு தான் நீங்க திராவிடம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்படின்னா உங்களை ஒழிச்சாதான் திராவிடங்கிறதுக்கான பொருள் சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்னா உங்களை எதிர்க்கணும். அதனால நீங்களாவது முதல்ல திராவிடத்துக்கு என்ன பொருள்னு சொல்லுங்க. திராவிடனா கல்யாணங்கிறாரு உங்க அப்பா, நீங்க என்ன பொருள் வச்சிருக்கீங்க? விளக்க சொல்லல. ஆமா, இப்ப அவருக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து நம்ம எந்த அவருடைய ஆட்சி காலமும் வந்து பொற்காலம்னா சொல்ல முடியாது. ஆனா அண்ணன் பேரறிவாளன் அவர்களை வந்து பரோல விட்டது, தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவிச்சதுங்கிறதுல வந்து தமிழர் என்ற முறையில் அவருக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா உங்க ஐயா அது கூட படலையே. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில உங்களோட நிலைப்பாடு என்ன? இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல யார் யாரெல்லாம் வந்து துப்பாக்கியை பிரயோகிச்சு அந்த மக்களை கொன்றாங்களோ அவங்களுக்கு நீங்க பதவி உயர்வு வழங்குனீங்களா இல்லையா? தமிழர்களுக்காக என்ன எங்க நின்றுக்கீங்க நீங்க? இன்னைக்கு பாருங்க, ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை மொட்டை அடிச்சு அனுப்புது. ஒரு மனிதன் எதுக்கு மொட்டை அடிப்பான்? தாய் இருந்தா மொட்டை அடிப்பாங்க, தந்தை இருந்தா மொட்டை அடிப்பாங்க. அவமானப்படுத்தி அனுப்புறான். உனக்கு வெக்கமே வரலையே, ஒரு நாட்டின் தலைவராக வெக்கமே வரல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆனா கஸ்தூரி அவர்கள், நடிகை கஸ்தூரி அவர்கள் எப்பயோ ஒண்ணு நடந்தத அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த புறத்துல வேலை செய்யறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கு எதிர்கருத்துன்னு தான் சொல்லுங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க மன்னிப்பும் கேட்கறாங்க. அந்த மன்னிப்பை வந்து நீங்க ஏத்துக்கணும். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ உனக்கு ஒரு தமிழன் மொட்டை அடிச்சுட்டு வர்றான், உங்களுக்கு மீசை துடிக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு தெலுங்கு பெண்களை பேசிட்டாங்கன்னு நடிகைன்னு கூட பாராம அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க தனிப்படை பிடிச்சி வச்சு நீங்க இழுத்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்க தமிழ் மானம் காப்புன்னு 2019 தேர்தல் சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க தமிழ் மானம் காத்திருக்கீங்களா இல்ல தெலுங்கு மானம் காத்திருக்கீங்களா? தமிழர்கள் இது உணரணும். தெலுங்கு மானத்தை 2 தனிப்படை போட்டு கஸ்தூரியை பிடிச்சி வச்சு காத்ததுனால இங்க ஒன்னும் ஆக போறது இல்லை. தாயை இழந்ததுக்கு தந்தை இழந்ததுக்கு மொட்டை அடிப்பாங்க. அதை தவிர்த்து ஒருத்த மொட்டை அடிக்கிறான் அப்படின்னா இங்க தலைவன் இல்லைன்னு அர்த்தம். தமிழர்களுக்கான தலைவர்கள் இங்க இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்களால் ஆளப்படலை, அதுதான் இங்க இருக்கக்கூடிய செய்தி. அது சிங்கள கடற்படை மிக தெளிவாக சொல்லிருச்சு. தமிழர்கள் வெளிப்படைய வேண்டிய காலம் இது. இதே சில தெலுங்கு அவர்களுடைய வழக்கம், சில குடி வழக்கத்தை வந்து காந்தராஜ் பேசியிருக்கார். வைகோ அவர்கள் கூட வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இப்பொழுது வந்து கஸ்தூரி மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுவது. கஸ்தூரி ஒரு பிராமணர், அவர் வந்து சனாதனவாதி என்கிற அடிப்படையிலா அல்லது இல்ல இனிமே நாங்கள் தெலுங்கு பற்றி யார் பேசினாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கு ஒரு எச்சரிக்கை? அப்படி இல்லை. நம்ம தயாநிதி மாறன் அண்ணாவுடைய மனைவியும் தெலுங்கு பிராமின் தானே, அவங்க பிராமின்லாம் பிரச்சனை இல்லை. குருமூர்த்தி ஐயாவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன விதமான தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். பீகாரி என்ராம் அவர்களுக்கும் அவரை வந்து கம்யூனிஸ்ட்னு சேர்த்துக்குவாங்க இவரை. ஆமா, ஆனா வந்து அவர் வந்து யார் அப்படின்னா வந்து லங்கா ரத்னா. என்ராம் வந்து இலங்கையினுடைய உயர் விருது இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கியவர் அவர். அதனால வந்து தெலுங்கு பிராமின் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதாவது கோ காமாட்சி நாயுடுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து சொல்றாரு, என் வீட்டு நாய் வந்து என்னன்னாலும் பண்ணலாம், நான் அதை அடிச்சு கொள்ள முடியாது. என் ஆளு காந்தராஜ், என் ஆளு வைக்கோ, அவரை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவர் என்னன்னாலும் என்னை பேசலாம், எனக்கு அது பழிச்சொல் இல்லை, நான் இந்த காதலே வாங்க மாட்டேன். ஆனா என்னை எதிர்க்கக்கூடிய கஸ்தூரி இதை பேசக்கூடாது.
அதான் வந்து அவங்களுடைய சமூக நீதி. ஆமா, சமூக நீதி. இதான் சமூக நீதி. கோ காமாட்சி தெளிவா சொல்றாரு, என் வீட்டு நாய் தப்பு பண்ணா நான் அடிக்க மாட்டேன், அதை என்ன கொலையா செய்ய முடியும் அப்படிங்கிறாரே. அதனால வந்து அண்ணன் வைகோ அவர்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு புரட்சி புயலாகவே இருந்தவர். அவர் கடல்ல சத்தியம் அடிச்சு மாவீரர் நாள் சபதம்லாம் எடுத்தார். இன்னைக்கு எந்த கட்சி மாவீரர்கள் ஆக்கியதை நம்மளை, நம்ம இனத்தை யார் கொண்டு ஒழிச்சாங்களோ, நம் இன குழந்தைகளை யார் வந்து பாஸ்பரஸ் குண்டு போட்டு கொண்டு ஒழிச்சானோ அவங்க கூட நின்று இப்ப முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிய தீர்வேன். ஆமா, திமுகவுல இருந்து மதிமுக உதயமாறதுக்கான காரணம் என்ன? வாரிசு அரசியல் எதிர்த்து நீங்க இது பண்ணீங்க. இப்ப உங்க மகன் துரை வைகோவை வந்து எம்பி ஆக்கிட்டீங்க. வாரிசு அரசியல் சமன் செய்யப்பட்டதா? அங்க ஒரு வாரிசு அரசியல், இங்க ஒரு வாரிசு அரசியல் சரியா போச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாகுது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால இருக்கு இவங்களோட. நாம் தமிழர் கட்சி பற்றி தொடக்கத்திலிருந்தே ஒரு அவதூறு பரப்புவது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பரப்புறது இருக்குது. முதல்ல வந்து ஒரு அண்ணன் வந்து பொய் பேசினார், தலைவரை பார்க்கல, ஆமைக்கறி அப்படின்னு கொஞ்ச நாள் உருட்டினாங்க. அதற்கு பிறகு சலித்து போனதுக்கப்புறம் விஜயலட்சுமி வீரலட்சுமின்னு உருட்டினாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாரோ ஒரே ஒரு குருக்கள் வெளியில் போனால் கூட கட்சியே உடைந்து விட்டது, அவ்வளோதான், அங்கே கூண்டோடு காலி அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்து அது சன் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கூட்டம் நடக்குதோ அங்கே போய் நின்று யாராவது வெளியில் வந்து தும்முனா கூட உடனே வந்து சீமான என்ன திட்டாரு, எனக்கு தும்மல் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே அதை பூதாகரமாக்குறத பார்க்க முடியுது. அரசியல் ரீதியாக இது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபடனா கூட இந்த ஊடகங்களுடைய இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சியோட செய்தியே போட மாட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எங்கெங்க போறாரு அங்க பின்னாடி எல்லாம் ஓடுது ஊடகங்கள். இது நீங்க இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முன்னாடி வந்து ஹிந்து பேப்பர்ல எங்களை வந்து ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் போடுவாங்க. ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் சச்சஸ் NTK அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ வந்து எங்க அண்ணனை வச்சு ஒரு கார்ட்டூன் போடுற அளவுக்கு நாங்கள் வந்து உயர்ந்திருக்கோம். ஆமா, ஏன்னா ஒரு கட்சி எந்த விதமான ஊடக பலம் இல்லை, படைபலம் இல்லை, பொருளாதார பலம் இல்லை, இவர் இன்னாருன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதினு சொல்றதுக்கு யாருமே இல்லை. சீமானா சீமான் தான். அவர் தான் அவருடைய வம்சத்திலே முதல்ல வந்து அரசியல வந்து மக்களுக்கு வந்து தெரியக்கூடிய நபரா இருக்கிறார். அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களும், எல்லா பேச்சாளர்களும், எல்லா வேட்பாளர்களும் அவங்க வம்சத்திலே அவங்க தான் வந்து அரசியல்ல வெளியில வந்து போராடக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி வந்து 8 விழுக்காடு வாக்கு வாங்குறதுங்கிறது வந்து உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் வந்து தி ரிச்சஸ்ட் ரீஜனல் பார்ட்டி இன் இந்தியா. கிட்டத்தட்ட 700 கோடி நினைக்கிறேன் அவங்களுடைய வரவு செலவு கணக்கு பேலன்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால வந்து அவங்களுடைய கார்ப்பரேட்டுகள் இயங்கப்படக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து திமுக. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து தொழிலதிபர்களுக்கான ஒரு கட்சியாக தான் இருந்தது. தொழிலதிபர்களுக்காக தான் அவங்க ஆட்சியவே நடத்துனாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஆத்துல மண் அள்ளக்கூடாதுங்கிறோம், செங்கச்சுவலை வைக்கக்கூடாதுங்கிறோம், சுற்றுச்சூழல் முக்கியம், அவங்க செய்யற எந்த தொழிலுமே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான். அதான் சாராய கடை வைப்பது, சாராய உற்பத்தி பண்ணுவது, மணல் அள்ளுவது, மலை உடைப்பது, அதை வேண்டாம்னு சொல்லி அதனாலதான் நீங்க தொழில் புரட்சிக்கு எதிராக இருக்கீங்க. இல்ல தொழில் புரட்சிக்கு அப்படி இல்ல. தொழில் புரட்சி அப்படின்னா வந்து இந்த தொழில்களுக்கும் எதிராக இருக்கீங்கன்னு சொல்றேன். ஆமா, மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தொழிலா இருக்கணும். அதாவது வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் தவிர, மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் பை த மாசஸ். நீ கொடுக்குற வேலை 1000 பேருக்கு வந்து 1000 பேர் வீட்டில் வந்து அது வந்து அடுப்பெறிகிறதுக்கு வந்து பயன்படுதா, 3000 பேருக்கு வந்து கஞ்சி ஊத்துதான்ங்கிறதா முக்கியம். நீ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணு, தப்பு இல்லை, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணு. அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 10 ஆண்டுகள் இந்த கம்பெனி இருந்ததுங்க, நாங்கள் வந்து நுரையீரல் கேன்சராக பாதிக்கப்பட்டோம், அந்த தொழில் எங்களுக்கு வேண்டாம், மக்களுக்கான தொழில் வேணும். அதனால அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். சுற்றுச்சூழல் முக்கியம். இங்கே வாழ்றதுக்கு வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சுற்றுச்சூழல் இருந்தால் தான் மக்கள் வாழ முடியும். அந்த தொழில் எங்களுக்கு வேணும். அதனால வந்து எங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பெருவாரியான கார்ப்பரேட்டுகளுடைய எதிர் சித்தாந்தமாக தான் வந்து தற்சார்பு, பசுமை, தாய்மை வழி பொருளாதார கொள்கையை அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதுனால